தமிழ் திரையுலகின் அபூர்வ ராகம் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யா தமிழ் பெண். அவருடைய அப்பா கிருஷ்ணமூர்த்தி நடிகர். அம்மா எம்எல் வசந்தகுமாரியோ புகழ்பெற்ற கர்நாடக பாடகி. சினிமாவிலும் சில பாடல்கள் பாடியுள்ளார். ஸ்ரீவித்யா சினிமாவுக்குள் நுழைவதற்கான பாதை அவர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தது. நாட்டிய பேரொளி நடிகை பத்மினியின் வீட்டுக்கு பக்கத்து வீடுதான் ஸ்ரீவித்யாவின் வீடு. ஏற்கனவே அழகான முகமும் முறைப்படியான பாட்டு நடனம் என்று ஒரு நடிகைக்கான அத்தனை திறமைகளோடு இருந்தவர் ஸ்ரீவித்யா. பத்மினி ஒப்பனை செய்வதை வைத்த கண் எடுக்காமல் பார்ப்பாராம். பத்மினி நடித்த திருவருட் செல்வர் படத்தில் சிவன் பார்வதி நடனத்தில் பார்வதியாக நடனமாடியுள்ளார் ஸ்ரீவித்யா. 1953 பிறந்த ஸ்ரீவித்யாவுக்கு இந்த படத்தில் நடனமாடிய போது 14 வயதுதான். வித்யாமூர்த்தி என்கிற பெயரில் அறிமுகமானார். உண்மையான பெயரே ஸ்ரீவித்யா தான். வீட்டிலும் நெருங்கிய வட்டத்திலும் வித்தி என்று அழைக்கப்பட்டார். சொந்த பெயரில்தான் சினிமாவிலும் அறிமுகமானார். தமிழில் இவரை அடையாளம் காட்டிய படம் 100க்கு 100. அதில் கதாநாயகன் ஜெய்சங்கர், ஸ்ரீவித்யாவுக்கோ சின்ன பாத்திரம், அதுவும் எதிர்மறை பாத்திரம். இப்படத்திற்கு பிறகு மெட்ராஸ் டு டெல்லி, சொல்லத்தான் நினைக்கிறேன் என அடுத்தடுத்து நடிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய 22வது வயதில் அபூர்வ ராகங்கள் படத்தில் பாடகி பைரவி பாத்திரத்தில் நடித்தார். அப்படத்தில் ஸ்ரீவித்யாவுக்கு மகளாக நடித்த நடிகைக்கு 17 வயது. அதாவது 22 வயது கொண்ட ஒரு நடிகை 17 வயது கொண்ட இன்னொரு நடிகைக்கு அம்மாவாக நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 40 வருடங்களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி என்று 800 படங்களில் நடித்துள்ளார் ஸ்ரீவித்யா. இவற்றில் மலையாள படங்கள் தான் அதிகம் என்றும் கூறப்படுகிறது. வெறும் 53 வயதில் காலதேவனால் அழைத்து கொள்ளப்பட்ட தமிழ் திரையுலகின் அபூர்வ ராகம் என்றைக்கும் ஸ்ரீவித்யா தான் என்றால் அது மிக இல்லை.